கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த தருமபுரி ஜோதிட நல சங்கத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 6-7 வருஷமாக அந்த வாஸ்து பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து சமயத்துக்கும் நன்றி. பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டதுதான் வாஸ்து. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது அடிப்படையாக கொண்டதுதான் வாஸ்து. இது இல்லாம யாரும் இந்த 5 பஞ்சபூதங்களை எல்லாமே யாரும் நம்ம இயங்க முடியாது. அறிவியல் சார்ந்த வாஸ்து இது. சிலர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்டின் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்து மட்டும் தான் வாஸ்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ காலகட்டம் மாறி போயிட்டு இப்போதைக்கு இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது வாஸ்துன்றதுனால இதை பற்றி மக்கள் எடுத்து சொல்லி ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு நம்ம போயிட்டு வாஸ்து பார்த்துக்கிறோங்க. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தில் வாஸ்து பார்க்க மாட்டாங்க, ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. இப்போ அறிவியல் ரீதியான வாஸ்துன்னு சொல்லும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்றினுடைய பஞ்சபூதத்தை பற்றி தான் வாஸ்து பார்த்துக்கணும்னு சொல்லி தண்ணியும் நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துலையும் நெருப்பும், பூமி இருக்கிற இடத்துல பூமி தத்துவமும், காற்று இருக்கக்கூடிய தத்துவத்தில் காற்று சம்மந்தப்படுத்தும், ஆகாய தத்துவம் சம்மந்தப்படுத்தும் ஆகாயம். இதை வச்சு தான் நம்ம வாஸ்து பார்த்துட்டு இருக்கணும். ஒரு ஒரு நெருப்புனாக்கா கிச்சனாக்கா தென்கிழக்கு முறையில் இருக்கணும். ஒரு வெயிட்டான பொருள் இருக்குன்னா நைவேதி முறையில் பூமி தத்துவத்தில் இருக்கணும். காற்றுனாக்கா பணம் சம்மந்தப்பட்டது. ஒரு புக்ஸ் படிக்கிறதுல வாயு சம்மந்தப்பட்டதுல அது அந்த இடத்துல செய்யணும். ஈசானியன்றது ஒரு குழந்தைங்க படிக்கிறது செய்கிறது, அந்த ஈசானத்தில் வைக்க போகிறாங்க. இப்போ தலைவாசல்ன்றது வடகிழக்கு ஈசானத்தில் தலைவாசல் வைக்கிறது சிறப்பு உச்சபாகத்தில். அதே மேற்கு வச்சுக்கலாக்கில் வாயு மேற்கு வாயுத்தில் உச்சபாகத்தில் வாசல் வைக்கிறது சிறப்பு. தெற்கில் கிழக்கு ஒட்டி அக்னி பாகத்தில் கிழக்கு ஆக்னேயத்தில் வைக்கிறது வாசல் வைக்கிறது சிறப்பு. வடக்கு வடக்கு கிழக்க ஒட்டி வடகிழக்கில் வாசல் வைக்கிறது சிறப்பு. ஒரு வீட்டுக்கு தெருக்கூத்துன்றது 4 தெருக்கூத்து நல்லது. வடகிழக்கில் வடக்கு வாயுத்தில் தெருக்கூத்து வர்றது நல்லது. கிழக்கு பக்கத்தில் கிழக்கு தெற்கு வடக்கு ஒட்டி வர்றது சிறப்பு. தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அக்னி தென்கிழக்குல தெரு கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி மேற்கில் பார்த்தீங்கன்னா மேற்கு வடக்கு ஒட்டி தெரு பார்வை கொடுக்கறது நல்லது, சிறப்பாக இருக்கும். நன்றி. நவீன வாஸ்துனா இப்போ சிலர் ஆன்மீகத்தை வச்சு சொல்லுவாங்க. நாம் இப்போ அறிவியல் சார்ந்த வாஸ்து அது சம்மந்தப்பட்ட நம்ம சொல்லிக்கிறோங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு போனாக்க தூங்குறத வடக்கு பக்கம் தலை வச்சு படுப்பாங்க. ஆனால் நாம் அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கல தெற்கு பக்கமும் தலை வச்சு படுக்கலாம், கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாம், மேற்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டாங்களே, தெற்கு பக்கம் இறந்தவங்களாம் தலை வச்சு படுப்பாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதாவது பூமியுடைய சுழற்சி காந்த சக்தி வடதுருவம் தென்துருவம் இப்படி தான் சுற்றிட்டு இருக்குது. நம்ம அந்த இடத்துல வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கும்போது சில நெகட்டிவான தாட்ஸ் நம்மளுடைய மூளைக்கு பாதிக்கும். அதனால அவங்க வேற மாதிரி நினச்சிக்கிட்டு கெட்ட காலம் வருது வேற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதனால இது அறிவியல் ரீதியாக நம்ம சொல்லிக்கிறோங்க. அதனால வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அறிவியல் ரீதியாக நம்ம சொல்றது தான் நவீன வாஸ்து. சின்ன டவுட், ஒரு வீடு பார்த்தேன். அந்த வீடு இப்போ நம்ம நார்மலாக கிழக்கு பார்த்து 90 டிகிரியில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. 90 டிகிரி இருக்கணும். ஆனால் ஒரு வீடு பார்க்கும்போது அந்த கேம்பஸ் பார்த்தா 120 டிகிரி இப்படி இருக்குங்கய்யா. அதாவது என்ன பண்ணுறது நாமளே இப்போ அது இப்போ இன்னொரு பக்கமே, ஏன்னா சூரியன் உத்தராயணம் தட்சிணாயனம் இருக்குது தெரியும், உங்களுக்கு இதை பற்றி தெரியும். 6 மாதம் உத்தராயணம் 6 மாதம் தட்சிணாயனம் இருக்கும்போது சூரியன் இப்போ உத்தராயணம் போது இப்போ இந்த பக்கம் தை மாதத்தில் இந்த பக்கம் சூரியன் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சூரியன் அடிப்பட்டி வீடு கட்டிடுவாங்க. ஒரு திசையில் 22 45 டிகிரி நம்ம எப்படினாலும் திருப்பி கட்டிக்கலாம். அப்போ சூரியனை பார்த்து இப்படி கிழக்கு பக்கம் சூரியனை பார்த்து கட்டும்போது கிழக்கு அக்னி பக்கம் வீடு திரும்பிடும். அப்போ திரும்ப காம்பஸ் வச்சு பார்த்தாங்கன்னா 120 டிகிரி 130 டிகிரி இருக்கும். வெளி தோட்டத்துக்கு அவங்க வடகிழக்கில் தண்ணி தொட்டி போட்டிருப்பாங்க, வாயு மூலையில் இது போட்டிருப்பாங்க செப்பி டேங்கு. வாசலில் வடகிழக்கில் வச்சுருப்பாங்க. ஆனால் காம்பஸ் வச்சு பார்க்கும்போது அந்த தண்ணி தொட்டி அக்னி மூலைக்கு வந்துடும் காம்பஸில். அப்போ அந்த தண்ணி தொட்டி அக்னி மூலை வச்சுன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அது குறிப்பாக லேடிஸ்க்கு கர்ப்பப்பை சார்ந்த பகுதி அது. அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஆனால் வெளி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாசு பிரகாரம் இருக்குது அப்படின்னு அது திசை முடிவில் இல்லை. அது
அதுக்கு என்ன அதுக்கு ஏன் வீடு நான் கட்டிட்டோம் பரிகாரமே கிடையாது சார். இடி கட்டணும் உடைக்கிறது தான், கட்டுதல் உடைத்தல் இது ரெண்டு தவிர வேறு எதுவும் பரிகாரம் கிடையாது சார். காசுக்கு பொறுத்தவரைக்கும் பரிகாரமே கிடையாது சார். கேட்பாங்க, கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க? அருமையான ஒரு பதிலை சொன்னாரு. வாஸ்து தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடர், மந்திரமும் தெரிந்திருக்க வேண்டும் ஜோதிடர். வேதம் 4 என்ற அடிப்படையில் இந்த வாஸ்து சாஸ்திரமும் இதுக்கு சம்பந்தப்படுகிறது, வானியல் சாஸ்திரமும் சம்பந்தப்படுகிறது, சிற்ப சாஸ்திரமும் சம்பந்தப்படுகிறது, அதே மாதிரி கலை சாஸ்திரமும் சம்பந்தப்படுகிறது, ரேகை சாஸ்திரமும் சம்பந்தப்படுகிறது. 6 சாஸ்திரங்கள் தேவை. ஐயா சொன்ன அருமையான ஒரு ரூல் என்னன்னா, தண்ணி இருக்கும் இருக்கக்கூடிய இடம் வடகிழக்கு பகுதி, அது நீர் பகுதி. அதுக்கு டெட் ஆப்போசிட்டு 180 டிகிரியில நைரிதின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும், அது நிலப்பகுதி. அதுக்கு அடுத்தபடியா வடமேற்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இடங்கள் காற்று பகுதி. தென்கிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருப்பது அக்னி பகுதி. ஒரு அக்னி தனிமையாக எரியாது, அதுக்கு காற்று தேவைப்படுகிறது. அதே மாதிரி நிலம் சம்பந்தமான ஒரு தொடர்பு இல்லாமல் அந்த நிலத்தில் எந்த விதமான பயிரும் முளைப்பதில்லை அல்லது விதைப்பதில்லை, மரம் செடி கொடிகள் வளருவது. அதனால தான் நைருதி பகுதியில் வெட்டு அமைக்கிறாங்க. அந்த இடத்துல இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம் பூமி. இதுதான் ரூலு. 2வது பார்த்தீங்கன்னா, அக்னி பாகத்தில் நீர் இருந்தாவோ, போர் இருந்தாவோ, கிணறு இருந்தாவோ அந்த வீட்டில் வாழும் பெண்களுக்கு தண்டுவட பிரச்சனையும் கேன்சர் பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. இது வாஸ்து. அதே பகுதி வடமேற்கு பகுதி பள்ளமாகவோ சூழலாகவோ இருந்தால் அந்த வீட்டில் பெண்கள் ஒழுக்கக்கேடாக செயல்படுவார்கள். இது 2வது ரூலு. 3வது ரூலு, தென்மேற்கு பகுதியில் நைருதி பகுதியில் பள்ளமோ கிணறோ இருந்தால் அந்த வீட்டில் வாழக்கூடிய ஆண்கள் முதல் யாரோ அவர்கள் இருக்க மாட்டார், விதவிகள் வாழ்வார். இதுதான் உண்மையான வாஸ்துடைய ரூலு. இதை பயன்படுத்தி எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். இதில் குறை இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட சங்கம் தலைவருக்கும் அனைவருக்கும்